பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா தேவன் நமக்கு இந்த திங்கட்கிழமை நாள்ல நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? யோபு 42 அதிகாரத்துல 2வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைச்சது தடைபடாது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்டதா இருக்கணும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுக்க வேண்டும், எப்ப கொடுக்கணும், எல்லாமே முன்குறித்திருப்பார். நீங்க நினைச்ச மாதிரி உடனுக்குடனே நடக்காது. நான் வேண்டி இருக்கிறேன், ஜெபிச்சிருக்கிறேன், ஒரு சில காரியங்கள் சீக்கிரமா ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா ஒரு சில காரியங்களை தாமதப்படுத்தி ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேலையில தான் இயேசு உங்களுக்கு எனக்கு தருவார். அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவர் கொடுக்கறதுக்கும் செய்யறதுக்கும் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் செய்ய நினைத்ததை ஒரு பிசாசுனாலேயோ சூழ்நிலைகள்னாலேயோ எப்பேற்பட்ட மனுஷனாலேயோ தடை பண்ணவே முடியாது. அதுதான் உங்க விசுவாசமா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்ப கொடுக்கணும்னு சொல்லி அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்குன்னு இயேசு எதை வைத்திருக்கிறாரோ அதை தகுந்த சமயத்துல தகுந்த வேளையில எனக்கு கொடுத்துதான் ஆவார். அதை தடுக்கிறதுக்கு ஒருவனாலும் ஒரு மனுஷனாலும் சூழ்நிலையினாலும் ஒரு பிசாசுனாலும் சாதிக்கவே முடியாது. இந்த விசுவாசத்துல இருக்கிறதுனாலதான் கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குதா? தடை யாராவது, அதாவது நிறைய பேர் நம்ம சொல்றோம், கண்ணு வச்சுட்டாங்க, மூக்கு வச்சுட்டாங்க, கிறிஸ்தவங்களே சொல்றாங்க. இது வெக்கக்கேடா இருக்குது இந்த வார்த்தையை சொல்லும் போது. யாரோ என்னுடைய பொருளை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க பிரதர், என் பையனை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க பிரதர், கண்ணு வச்சுட்டாங்க, மூக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா இல்ல வேற யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்றதுக்கு? உங்க வார்த்தையை முதல்ல மாத்திக்கொள்ளுங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பலத்தை எந்த மனுஷனாலும் எந்த பிசாசுனாலையுமே தடுக்க முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சு பேசுங்க. தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தை துக்கம் அடையும்படி செய்யாதீங்க. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். சொல்லுங்க, தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது, நீங்க கொடுக்க நினைப்பது தடைபடாது சுவாமி. நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு என்ன கொடுக்க இருக்கிறீங்களோ தடைபடாது. ஏன்னா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர். நீ தந்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you.